தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்காக உரையாற்ற இருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 5 மணி அளவில் நாட்டு மக்களுக்காக உரையாற்ற இருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விவரங்களை வழங்கலாம். மலத்தை இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றப் போகிறார். இதற்கு முன்பும் இதே போன்ற உரைகள் எல்லாம் முக்கியமான நேரங்கள்ல நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்துவது வழக்கம். கொரோனா பேரிடர் காலத்தின் போது பிரதமர் இது போன்ற உரைகளை அடிக்கடி நிகழ்த்தி இருப்பதை நம்ம அறிந்திருக்க முடியும். இந்த நிலையிலே இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் நேரலையில் பேசப் போகிறார் என்ற தகவல்களை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது. எது குறித்து பேசப் போகிறார்? 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஜிஎஸ்டி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஜிஎஸ்டி 4 அடுக்குகளாக தற்போது வரை அமலில் இருக்கிறது. நாளை செப்டம்பர் 22ஆம் தேதி நாளை முதல் ஜிஎஸ்டி வரி விதிப்புல 2 அடுக்குகளாக குறைக்கப்படக்கூடிய அந்த முடிவு என்பது அமலாகக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் இது குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம், கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு நாட்டு மக்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக என மத்திய நிதி அமைச்சகம் முன்பே கூறியிருக்கக்கூடிய நிலையில நாட்டு மக்களிடம் இந்த ஒரு முக்கியமான உரை பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவற்றை தவிர இன்னும் பல்வேறு முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இருக்கிறது. சமீபத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான பொருளாதார உறவுகள், பொருளாதார நெருக்கடி, இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்துவார். ஆனால் அவருடைய உரை நேரடியாக இருக்குமா அமெரிக்காவிற்கு எதிராக என்றால் நிச்சயமாக இருக்காது. மாறாக உள்நாட்டு உற்பத்தியை உற்பத்தியை அதிகரிக்குவதன் நோக்கத்தை மத்திய அமைச்சகங்கள் முடிவு செய்திருக்கக்கூடிய நிலையில உள்நாட்டு உற்பத்தியை மக்கள் அதிக அளவுல வாங்கப்பட வேண்டும், சுயசார்பு இந்தியா திட்டத்தை முன்மொழிந்தும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய உரையில பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி பெரும்பாலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்றங்கள் குறித்தும் மக்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல வாங்கக்கூடிய பொருட்களுக்கு எவ்வளவு வரி சதவீதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, இது மக்களுடைய முன்னேற்றங்கள், அதே போல நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம், இதெல்லாம் எப்படி பங்கேற்க போகிறது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தெல்லாம் நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி நேரலையில உரையாற்ற கூடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி புதுடில்லியிலிருந்து அவருடைய இல்லத்திலிருந்து நேரலை வாயிலாக நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார் என்பதுதான் பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலதி, பிரதமர் மோடி அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.